நேற்று என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே புலம்பலாக புலம்பிருப்பேன். ஒரே ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக போகிறோம், கடைசியில் லாபமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு, வெறும் 220 ரூபா 3.5 மணி நேரத்துக்கு ஓட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பல். ஆனால் அந்த புலம்பல் ஏதோ கடவுள்கிட்ட கேட்டுருச்சோ என்னமோ தெரியல. இன்னைக்கு 11 மணிக்கு ஆன் பண்ணேன், 11 மணிக்கு ஆன் பண்ணி 11:20க்கு தான் ஆர்டரே வந்தது. 11:20 தான் வீட்டிலேருந்தே வெளியே வரேன். 12:20 இப்போ டைமு, 1 மணி நேரம் ஆயிருக்கு. ஒரு ஆர்டரும் லட்டு மாதிரி வந்துருச்சு. வீட்டில் இருந்துக்கிறேன், வீட்டில் இருக்கும்போது ஆர்டர் வந்துச்சு. சரி எடுத்து பார்த்தா 126 ரூபா ஆர்டரோட வேல்யூ. கிலோமீட்டர் பார்த்தா 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. பிக்கப்பு ஹோட்டலுக்கு போகிறோம், 1 கிலோமீட்டர் ஹோட்டலில் இருந்து கஸ்டமர் வீட்டுக்கு 12 கிலோமீட்டரு. இதுக்கு வந்து மொத்தம் 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதா. இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, போட்டிருக்க பாதை வந்து, அதாவது லொக்கேஷன் வந்து ரொம்ப உள்ள கிராமத்தில் தள்ளி உள்ளே போகும்போது அந்த ஊர் பாதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது. இந்த ரோட்டு பாதை கூட நான் சைடில் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப எப்படி சொல்ல, பயம் அல்லு இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு பயம் வர மாதிரியான ஒரு பாதை அது. ஸோ அந்த பாதையெல்லாம் கடந்து அங்கே போயிட்டோம். போனோடனே தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அந்த கால் ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்கு போடுறேன், அதையும் நீங்கள் கேட்டுட்டு வாங்க. வேலைக்கு போனோம்ல. ஹலோ. ஜூம் ஹலோ. பண்ணணும். சொல்லுங்கள். வந்துட்டேன், லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. பேச வந்துட்டீங்களா? ம். பிரதர் கேட்குதுங்களா? ம், சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிருக்கீங்க. ஆர்டரு ஒரு ஆர்டர் பண்ணால் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவோம்ல, ஒரு கால் பண்ணி இன்னும் வந்துட்டு இருக்கேன் வருவான், எங்கே இருக்கீங்க லொக்கேஷன் தெரியும்ல. அதெல்லாமா சொல்லணும்? என்ன ப்ரோ அதெல்லாமா சொன்னா எதுவுமே பண்ணல ப்ரோ. நான் ஆன்லைன் பேமெண்ட் கேட்டது எதுவும் பண்ணவே இல்லை. எனக்கு ஆன்சர் இது ஆர்டர் வந்து கன்ஃபார்மே பண்ணல. எனக்கு ஆர்டர் எப்படி ப்ரோ? வந்துச்சு, ஹோட்டலில் போயிட்டு ப்ரோ ஒரு கால் பண்ணோம் ப்ரோ, நீங்கள் ஆர்டர் எடுக்க முன்னாடி கால் பண்ணோம், ஆர்டர் எடுக்கிறதுக்கு கால் பண்ணோம், எங்கே லொக்கேஷன் என்ன டீட்டெயில் கேட்கணும் ப்ரோ. இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இதுதான் நாங்கள் கொஞ்சம் நம்பர் வந்துட்டா ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறோம். ம், ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க. ஆமாம். இப்படிலாம் ஒரு இதே கிடையாது. ஒரு ஆர்டர் வந்ததுன்னு நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டு அப்படிலாம் ஒரு யார் இதே கால் பண்ணீங்க? அப்படி ஒரு ப்ராசஸே கிடையாதுங்கிறேன் நான். ப்ரோ எங்களுக்கு ஆப்பில் என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ நாங்கள் போய் ஹோட்டலில் போய் வாங்குவோம், கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துடுவோம். ப்ரோ இதான் எப்படி ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கரெக்டாக. நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் காமிச்சு நான் பண்ணலை சரிங்களா. பேமெண்ட் எதுவுமே கால்ஸ் காட்டலாம், நான் வெளியே வந்துட்டேன், அவளுக்கு ரூம் எதுவும் வந்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணி இப்போ எதுவும் நான் என்ன பண்ண சொல்லுவோம், நாங்கள் வெளியே போயிட்டேன். இப்போ வாங்கலை அப்படி தானே? வாங்கலை, அவ்வளோதான் கேன்சல். சரி, கேன்சல் ஆப்ஷன் இருக்கும், கேன்சல் கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்றேன் அவ்வளோ. நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா. ஹலோ. गुड आफ्टरनून सिंथिया जोमेटो डेलीवरी सपोर्ट में कॉल பண்ணேன். நான் பேசுனது சத்யமூர்த்தி. ஆர்டர் ஐடி 5605. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க? கஸ்டமர் வந்து லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் ஆர்டர் கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாங்களா சார்? அவங்கள்ட்ட அமௌண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டாவது ஆர்டர் போட்டுட்டு அவங்க இந்த லொக்கேஷன்லேயே இல்லை, அவங்க வேற எங்கேயோ கிளம்பிட்டாங்களா அவங்க. சரிங்க, அவங்க கால் பண்ண ஹோல்ட் வைக்கலாங்களா உங்க நம்பரை? ஓகே. பார்த்தீங்களா, கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாரு, என்னப்பா நீ ஆர்டர் பார்த்துட்டேன்னா எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி சொல்லியிருக்கக்கூடாது, நீ வர இந்த மாதிரி ஆர்டர் எடுத்துகிட்டு வரேன்ட்டு. நான் வேற காசு வேற ஆன்லைன் பேமெண்ட் வந்துச்சு அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னார். எனக்கு அப்போயே புரிஞ்சிருச்சு அவர்கிட்ட கையில் காசு இல்லை, சும்மா போட்டு ஏதோ ஆர்டர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 950 ரூபா. 950 ரூபா ஆர்டரு. சரி, கடைசியில் பார்த்தா கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. கஸ்டமர் கேரும் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 13 நிமிஷம் டைமர் ஓடுது. ஆல்ரெடி நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு பீஸா ஒன்று வந்துச்சுன்ட்டு. அந்த பீஸா வந்து ஃப்ரீயாகவே சாப்பிட்டுட்டோம், அது நமக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணதுனால. அதே நடந்துச்சு.
பீஸாவது ஒரு 250 300 நினைக்கிறேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 950 இதில் வேற என்னாச்சுன்னா கேஷ் ஆன் டெலிவரி போட்டு வச்சுருக்காங்க அவங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், கையில் வேறு காசாக கொடுத்துட்டாங்கன்னா அது வேறு ஆன்லைனில் வேறு பேமெண்ட் மாற்றி அவங்களுக்கு போடணும், இல்லாட்டி நம்மளை ஆஃப்லைனில் வேறு போட்டுருவாங்க ஜொமோட்டோக்காரங்க. அது வேறு ஒரு சிக்கல். அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக சொல்லி கடைசியில் அவர் நான் இங்கே லொக்கேஷனில் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் பார்த்தா அந்த 13 நிமிஷம் டைமர் ஓடி அந்த டைமருக்கும் யாரும் ஆர்டர் போடாமல் கடைசியில் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. ஃபுட்டு இப்போ நமக்கு 950 ஆர்டரும் நமக்கு. இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்டு தின்ன ஆசையா தான் ஃபஸ்ட்டு லட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆர்டரு 126 கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 950 மதிப்புள்ள ஃபுட்டு ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. இன்றைக்கி மேபி ஒரு லக்கியாக ஒரு பர்சனாக இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எல்லா நாளும் நமக்கு சூப்பரான நாளாகவும் இருக்காது, எல்லா நாளும் நமக்கு மோசமான நாளாக இருக்காது. அதனால் அது அதுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்க வேண்டியதாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கான கரண்ட் ஸ்டேட்டஸ். இது பார்த்தோன்னே இன்னும் அடுத்த ரைடு ஓட்டணும்னு தோணலை. போய் நல்லா சாப்பிட்டுட்டு, தம்பி இருக்கான் வீட்டில், போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். கம்பெனியோட என்னால் ஒரு ஷெட்யூல் போட்டு இன்சென்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி அடித்து ஓட்டணும்னு கேட்டேன்னா என்னால் முடியல. ஏன்னா கம்பெனி ஒர்க் போகிறோம். இப்போதைக்கு சைட்டில் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் வேறு போயிட்டுருக்கிறதுனால கம்பல்சரி வந்து டைம் வந்து நம்ம சொல்லவே முடியாது, எப்படி வேணாலும் போகலாம். ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணி 8 மணி ஆயிடுது. ரிட்டன் வீட்டுக்கு வரோம். ட்ராவலும் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. எங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து இங்கே வந்து சத்திரம் ரொம்ப டிஸ்டன்ஸு. ஸோ அந்த டயர்ட்னஸில் இருக்கும்போது வீட்லேயும் வந்து நம்ம துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ரைடு எடுக்கும் போது நமக்கு டைம் ஷெட்யூல் பற்ற மாட்டுது. அதனால் இன்சென்டிவ் டார்கெட் பண்ணலை. இப்போ இன்சென்டிவ் டார்கெட் பண்ணலன்னு புலம்பிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ரைடு. நம்ம புலம்பல் வந்து ஆண்டவன் ஏதோ யோசிச்சார் போல், இவன் ரொம்ப புலம்புறான், சரி எனக்கு கொஞ்சம் பார்த்து நல்லது பண்ணி விடுன்னு நினச்சாரோ என்னமோ தெரியல. நல்லது நடந்திருக்கு. ஓகே, இதுதான் இன்றைக்கோட அப்டேட்டு. நம்ம சேனலுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி புதுசாக யூடியூப்ஸில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி வந்திருக்கு. புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஆப் அடிக்கிறாங்க. அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கிறது வந்து டபுளாக போடுறாங்க, 8000 வாட்ச் ஹவர்ஸு. 4000 வாட்ச் ஹவர்ஸ் அடிக்கிறதே ஒரு பெரிய சாதனையாக நினைப்போம். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு, ஆல்ரெடி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வீடியோஸ்லேயே வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் அடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இப்போ 4000ங்கிறது 8000 மாறுது. இதெல்லாம் எதிர்பாராதது வந்து நடக்குது. அதனால நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா எப்போயுமே நமக்கு லைஃப் வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி நடக்காது. இதுவும் நம்ம யோசிக்கிற மாதிரி நடக்கலை. அதுக்கும் மேலே ஒரு பிரச்சனை மாதிரி தான் இது. நமக்கு பெரிய டார்கெட் மாதிரி தான். பரவாயில்ல, நிறைய பார்த்து இதுதானே, அப்படியா, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாமே, யூடியூப்ல என்ன அச்சீவ் பண்ண முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட். ஏன் முடியாது நம்மளால அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருக்கு. முடிஞ்சால் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் நான் எதிர்பார்க்கல. ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.